வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் என்ன தான் சாம்பார் சட்னி பண்ணுறது டைம் எடுத்தாலும் அந்த டைமில் சட்டுன்னு யூஸ் பண்ணுற ரெசிபி தான் இந்த இட்லி மிளகாய் பொடி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த இட்லி மிளகாய் பொடியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் பூண்டு இடித்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அடடா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி மிளகாய் பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒரு சூப்பரான ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான பொருட்கள்: இடிச்ச பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 20 நம்பர், கடலைப்பருப்பு 60 கிராம், உளுத்தம்பருப்பு 120 கிராம், வெள்ளை எள்ளு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த இட்லி மிளகாய் பொடி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். எப்போவுமே உளுத்தம்பருப்போட அளவு தான் அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு அளவு கம்மியாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு அதிகமாக போடும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கடலைப்பருப்பு மாவு தன்மை கொடுக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். எப்பவும் போல தான் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். உங்களோட அடுப்பை வந்து எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம வீட்டு கேஸில். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கும்போது உங்களுக்கு கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்காது. அதனால தான் வந்து எந்த ஒரு ரெசிபி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுற ரெசிபிக்கு நான் சொல்கிறது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும், நல்லா க்ரன்ச்சியாகவும் கிடைக்கும். இப்போ ரெடியானதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி சூடு ஆட்டும் சொல்லி விட்டுருங்க. இதுக்கு பிறகு எள்ளு. இந்த இடத்துல கருப்பு எள்ளு யூஸ் பண்ணலாமல் கேட்டேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால கருப்பு எள்ளு யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த வெள்ளை எள்ளுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க முடியுமோ வறுத்துருங்க. அதே டைமில் கருக்கக்கூடாது. கரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி கரெக்டாக பொரிஞ்சு வரணும். எதுக்காக ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதோட போட்டு வறுக்கல கேட்டிங்கன்னா எள்ளு சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த எள்ளை தனியாக எடுத்து நம்ம வறுக்கிறோம். சில விஷயம் எதுக்காக இப்படி தனித்தனியாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு கரெக்டான கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ட்ரேல கொட்டி ஆற விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய். இந்த பூண்டை டைரெக்டாக வறுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகும். சூடு ஆறின பிறகு வந்து இந்த பூண்டை போடுங்க. இந்த பூண்டை போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதங்குற டைமில் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் நல்லா க்ரன்ச்சி ஆகும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த எண்ணெயும் இந்த பூண்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த பூண்டை லைட்டாக க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் பண்ண பூண்டாக இருந்தால் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணும்போது தூள் தூளாக வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு எதுக்காக போடுற கேட்டிங்கன்னா, அந்த இட்லி மிளகாய் பொடியோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னா உப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு டேஸ்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெல்லம் போட்டிருக்கேன். காரமாக பண்ணுற ஒரு ரெசிபி இடத்துல கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இட்லி மிளகாய் பொடி ரெடியாக இருக்கும். நல்ல சூப்பரான ஸ்டைலில் கொஞ்சம் காரசாரமாக இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இட்லி மிளகாய் பொடியோட கடைசியாக இன்னொரு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் இடித்த பூண்டும் அதுக்கப்புறம் அந்த பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன்,
அடடா மறக்கவே மாட்டீங்களா, அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ இதோட ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பண்ணுற கார சட்னி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? செட்டிநாடு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு அதாவது 25 கிராம், பூண்டு 15லிருந்து 20 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கார சட்னிக்கும் நம்ம ரெகுலராக பண்ணுற கார சட்னிக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ரெகுலராக பண்ணுற கார சட்னி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். ஆனால் இந்த செட்டிநாடு கார சட்னி சொல்லும் போது இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சில பேர் உடச்சிகள்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே போடாமல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை மட்டுமே வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இஞ்சி போட்ட பிறகு பூண்டு, காஞ்ச மிளகாய் அதிகமான குவான்டிட்டி போட்டுப்போம். ஏன்னா அந்த காரத்தன்மை இதில் தான் கொடுக்கும். அதனால காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு. இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி போடணும்னு கேட்டிங்கன்னா, தக்காளியோட அளவு எந்த அளவுக்கு போதோ, அதாவது புளிப்புத்தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரம் நீங்கள் அதிகமாக போடணும். அதே டைமில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம், அதாவது ஒரு 40 to 50% வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். இந்த தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி தான் போடுறோம், பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் 1 நிமிஷம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா தாராளமாக கொத்தமல்லி போடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் புதினா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதனால் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் நான் எங்கே கற்றுட்டுருக்கீங்கன்னா, நான் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த டிஷ்ஷை பண்ணுவாங்க. அதாவது என்னோட மதன்லா வீட்டுக்கு, ஜூலியோட அம்மா வீட்டுக்கு. ஏன்னா அவங்க காரைக்குடி இல்லை, அவங்க வீட்டுக்கு எப்போவுமே போகும்போது நல்லா சுட பிளெயின் தோசை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே எடுத்து தருவாங்க முருளா. அதோட இந்த கார சட்னியை தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்குறோம். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அந்த சில்லி பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு திருப்பி தாளி போடுவோம். அந்த தாளிப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கடுகு அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்புலாம் தாளித்து அப்படி மேலே கொட்டி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த தாளித்த அந்த எண்ணெயிலேயே அந்த அரைச்ச சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுங்க, அப்படியே மெய் மறந்து இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை. நீங்கள் பெருங்காயம் வேணால் இந்த இடத்துல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடாடா, நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.